50,000 வீடு, 1,00,000 வீடு கிட்டத்தட்ட மக்களுக்கு ஃப்ரீயா கட்டி குடுத்துருக்காரு. ம். அவங்க நம்ம துப்பாக்கில சொல்லுவோம் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவோம்ல. நாடு ஆமா. ஃபுல்லா அவனுக்கு வந்து ஸ்லீப்பர் செல் இருந்திருக்காய்ங்க மக்கள். பரவாயில்லையே. நீங்க சொல்லும்போது எனக்கு ஏதோ ஒரு த்ரில்லான ஒரு படம் பார்க்குற மாதிரியே நான் சொல்றது இருக்கு. அப்படியே சும்மா டெய்லர் ஆ. கட் மாரி சொல்றேன். புரியுதா? அப்படியே இதெல்லாம் காட்சி நீங்க மாரி வச்சு ஓடுது. ஆ இத நீங்க அப்படியே லைவ்ல நீங்க லைவா கேட்டீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட அது 1 மாசத்துக்கு மேல சொல்லணும். அவ்வளோ தூரம் அதுல ஆமா. இருக்குது. ஒவ்வொரு ம். பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன ம். வளர்ந்தாரு, எத்தன குழந்தைக, எத்தன அக்கா, தங்கச்சிக அப்படிங்கிற ம். முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஸ்டோரியா வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ரஜினி எப்படி எவ்வளோ வில்லனா இருந்தாலும் ஏத்துக்கிறோம்ல, ஸ்டோரில. ஆமாமா. ம். அதே ஸ்டோரி தான் இவரு ஸ்டோரி. ஓ! சூப்பர் கதை. நான் சொன்ன ஒரு சில இடத்துல ஹிண்ட்ஸ் மட்டும் குடுத்தேன். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ம். வந்து நான் யோசிச்சேன். அந்த ஜெயில்ல கட்டி, ஜெயிலுக்குள்ள இவரு ம். இருந்துக்கிறாரு. இவரு ஆளு வெளிய பாதுகாப்பு. அது ம். கவர்மெண்ட் அப்ரூவல் குடுக்குது. ம். அப்படின்னா அப்புறம் அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு அப்ப. 45ல செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்து அமெரிக்கா வந்து உலகத்தையே கையில் கையில் கொண்டு வந்துச்சு. அமெரிக்காவே ம். தண்ணி காட்டிட்டு ஒரு ஆள் வந்து பக்கத்து நாட்டுல வந்து இருக்கான்னா, இந்த மாரி இருக்கான்னா, அவன உண்மையிலேயே இமேஜின் பண்ணி பார்த்தா எவ்வளவு பெருசா இருந்திருப்பான் அவன். மங்காத்தா படம் மாதிரி. நீ அதை விடலாம் பயங்கரமாச்சியா இருக்கும். அத விட பயங்கரம். இப்ப நீங்க ம். இப்ப நீங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் டெல்லியில இருக்கு. ஆ. சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயி, ஒருத்தன் எல்லா வேலையும் பண்ணிட்டு வெளிய வர முடியும்னா, எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா ரொம்ப ரிஸ்க் அதெல்லாம். ஆ அந்த மாரி ஒரு சம்பவம் ம். என்னோட லைஃப்ல ஒரிஜினலாவே இருக்கு. ம். 16 நீதிபதிய ஒட்டுக்கா நிப்பாட்டி வச்சு நீதிமன்ற கூட்டத்திலேயே கொண்டுட்டு வெளிய வந்தான். அடக்கடவுளே! ரொம்ப தைரியமான ஆளு தான். நான் இத படிக்க படிக்க எனக்கு அப்படியே கை, கால் ஆ. எல்லாமே எவ்ளோ ஒரு வயிறெல்லாம் அப்படியே துணிச்சலா பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படி நிக்கிற மாரி இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீலிங்கு. ம். நான் உங்களுக்கு சொல்றது சின்ன சின்ன டெய்லர் கட் மாரி தான் சொல்லிருக்கேன். புரியுதா? அத விரிவா சொன்னேன்னு வைங்களேன், ஒவ்வொரு ம். எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருக்கும். ஓ! இப்படியெல்லாம் ஒருத்தனால ஒரு கவர்ன்மெண்ட் 2 கவர்ன்மெண்ட் எதிர்த்து ஒருத்தனால பண்ண முடியுமா அப்படிங்கிறது. கண்டிப்பா. ம். ம். இது புக்கா இருக்குதா இந்த கத? இது புக்கா இல்ல. நான் விலைக்கு ம். வாங்குனேன் ஒரு புக் பெரிய புக். ஓ! சரி, சரி. ஆனா இதெல்லாம் இந்த மாரி இவ்ளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த மாரி புக்ஸ் எல்லாம். நீங்க அத நான் தேடும்போது இந்த ரஜினி ஒரு தடவ இன்டர்வியூல சொன்னாருன்னு நெனைக்கிறேன். சொன்னப்ப நான் பார்த்துட்டு, சரி அது என்னடா ம். இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி, சரி, சரி, அந்த சரி. படத்த செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா எங்கேயுமே பார்த்தா எதுலயுமே இல்ல. அப்ப சரி ம். டவுன்லோட் பண்ணி குடுக்க சொன்னா, அது டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டாய்ங்க. ஒவ்வொரு ம். படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுச்சு. 3 படத்தையும் பார்த்தேன். பார்த்துட்டு ம். எப்படி எடுத்தாங்க? இந்த காலத்துல கூட இப்படி எடுக்க முடியாது. இவ்வளவு பயங்கரமான இதோட, எப்படி அவிங்கலாம் ம். எடுத்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதனுடைய பேக்கிரவுண்ட் ஸ்டோரி தான் இவன் வந்தான். ம். அவனுடைய பேஸ் பண்ணி தான் அவன் அந்த கதைய எடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவன பத்தி படிக்கலான்னு பார்க்கும்போது விக்ரம் வந்துச்சு. ம். யார்றா இந்த பாபிலேஷ் கோப்பர்ன்னு போய் பார்த்தேன். அந்த ம். பேக்கிரவுண்ட் மியூசிக் கூட ஒண்ணு வருதுங்களா? ஆமா. விக்ரம் படத்துல பாபிலேஷ் கோப்பர்ன்னு ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் வரும். வந்துட்டே இருக்கும் மியூசிக் வரும். படத்துல. ம். ஆமா, ம். ஆமா. நீங்க இப்ப அன்னைக்கு பார்க்கும்போது தெரியாது. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் போய் கேட்டீங்கன்னா அது தெரியும். ம். அதுக்கு காரணமே அவரு தான் அவர வச்சு தான் இந்த அர்ஜுன் தாஸுடைய கேரக்டரே டிசைன் பண்ணாராமா. ம். நெறைய இங்கிலீஷ் படத்துல இருந்து சீன் எல்லாம் எடுக்குறானுங்க. எடுத்து ஆ. தமிழ் இல்ல படத்துல போடுறது. அவர வச்சு தான் அந்த கேரக்டரே சீன் பண்ணாராமா. அர்ஜுன் தாஸ் இதே பண்ணாராமா. இப்ப அவருடைய வளர்ச்சிக்கும், லோகேஷுடைய வளர்ச்சிக்கும் இன்னைக்கு 50 கோடி, 60 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு வையேன். ஃபர்ஸ்ட் நீங்க ம். நாலேட்ஜ் வளர்த்துக்கிறது தான். ஓகேவா? நீங்க எந்த ஃபீல்டு போனீங்கனாலும். ம். சும்மா இந்த ராமு மாரி இருந்துட்டே இருந்தோம்னு வைங்க, சுத்திட்டே இருந்தோம்னு வையேன், கடைசில அடுத்தவன் மேல பழி சொல்லிட்டு போயிற வேண்டியது தான். ராதா நீங்க ரொம்ப நல்லவங்க, நான் கெட்டவன், என்கிட்ட சேர வேண்டாம். கமெண்ட் அதான் எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சாச்சு. கம்முன்னு இருக்கேன். அ. கமெண்ட்டுக்குள்ளேயே நான் போகல. அப்ப இருந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ம். அது எதுக்கு பாருங்க நம்ம நான் ம். அது ஒண்ணு எதுக்கு நான் சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா ம். கம்முன்னு இருக்கணும் வாய வச்சுக்கிட்டு. திரும்பவும் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சரி பேசி முடிவு பண்ணிட்டு. என்ன சார் ம். எனக்கு ஒருத்தருமே மேல இல்லாத மாரி காட்டுது? 0 தான் காட்டுது. பரவால்ல நம்ம பேசிட்டு இருப்போம். அவங்க அவங்க பாட்டுக்கு எதையோ பேசிட்டு எனக்கு இருக்கட்டும். லைக் 12 தான் காட்டுது. 12 தான். இன்னைக்கு யாரையுமே காணோம். பன்னி, நான் அமைதி, ராதா, கூல் ராதா.
கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க ராதா. உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம